தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் ஸ்டெபிளைசர் VG-50 மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வரும், ஆனால் வந்து அவுட்புட் வரல. இது நம்ம எப்படி வந்து செக் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Vanguard VG-50 இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து வரல, இன்புட் வரும் ஆனால் அவுட்புட் வந்து வரல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டெபிளைசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மெயின் ஃபில்டர் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, கெப்பாசிட்டி ஏதாவது பல்ஜாக இருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னிங்கன்னா நம்ம வந்து இந்த கெப்பாசிட்டருமே இது வந்து போர்டு ஒர்க்கிங்காக கொடுத்துருக்கக்கூடிய வோல்டேஜ், அதாவது இந்த போர்டுக்கு வந்து ஒரு 15 வோல்ட்டு இல்லைனா 12 வோல்ட் வந்து சப்ளை கொடுத்து இந்த ஒர்க்கிங்காக கொடுத்துருப்பாங்க. இது வந்து மெயின் ஃபில்ட்ரு, இந்த போர்டு ஒர்க்கிங்க்கு மெயின் ஃபில்ட்ரு. இந்த மெயின் ஃபில்ட்ரு வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். மெயினாக செக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இதுதான். இதில் ஏதாவது வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருந்தாலோ இல்லை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இருந்தாலோ உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வராது. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்த ப்ராசஸே நம்ம வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்புட் ஊசி எவ்வளோ வருது, அவுட்புட்டோட டிசி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். இந்த போர்டுக்கு வரக்கூடிய இன்புட்டு வந்து ஏசி வந்து நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 வோல்ட் வருது. 13 வோல்ட் வருது. நாம் வந்து இந்த 13 வோல்ட்டு இன்ட்டு 1.5 வோல்ட்டு போட்டோம்னா தான் நம்ம அது எவ்வளோ வோல்ட்னா கொஞ்சம் 15 வோல்ட் அந்த மாதிரி வந்துன்னா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஃபில்ட்ரு. இல்லை அப்படின்னா அது வந்து இந்த போர்டில் வந்து ஃபில்ட்ரு ப்ராப்ளம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டரில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த போர்டு ஒர்க் பண்ணக்கூடிய மெயின் ஃபில்டரில் வந்து நம்ம பார்க்கலாம். மெயின் ஃபில்டரில் வந்து பார்த்திங்கன்னா டிசி வோல்டேஜ் வந்து உங்களுக்கு 13 வோல்ட் இருக்குது. உங்களுக்கு வந்து 13 வோல்ட்டு ஏசி, அதே 13 வோல்ட் வந்து கெப்பாசிட்டியில் இருந்துச்சுனாலும் கெப்பாசிட்டி வந்து ப்ராப்ளம். நம்ம வந்து எவ்வளோ ஏசி கொடுக்குறோமோ அது இன்ட்டு 1.5 வோல்ட்டு போட்டோம்னா நம்மளுக்கு 15 வோல்ட்டு சம்திங் வரும். 15 வோல்ட்டுக்கு பக்கமாக கம்பல்சரி இருக்கணும். இருந்தால் தான் உங்களுக்கு இன்புட் வோல்டேஜ் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தான் வந்து இந்த போர்டு ஒர்க்கிங்க்கு வந்து டைம் டிலே கெப்பாசிட்டிக்கெல்லாம் ஒரு வோல்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வோல்டேஜில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகி கரெக்டாக போகும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து டைம் டிலே எல்லாம் கரெக்டாக வேலை செய்யாது, உங்களுக்கு அவுட்புட்டுமே உங்களுக்கு கிடைக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் ஃபில்ட்ரு நம்ம மாற்றிட்டு அதேமாதிரி ஆன் ஆகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஒரு சவுண்டு வருது, ரிலேவோட சவுண்டு வருது. அந்த ரிலேவோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் வந்து ரிலேவுக்கு பேரலாக போட்டிருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டர் வந்து 4720 ஆன் ஆகும்போது ரிலே சவுண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் தான் ப்ராப்ளம். கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிலேவுக்கு பேரலாக போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு கெப்பாசிட்டர் ப்ராப்ளம் இருந்தாலும் ஆன் ஆகும்போது உங்களுக்கு சவுண்டு வரும். நம்ம வந்து மெயின் ஃபில்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த 4725 கெப்பாசிட்டி சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இது அவுட்புட் வந்து எப்படி வேலை செய்யுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டைம் டிலேயில் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிச்சு, நல்லா டைம் டிலேவில் வந்து வேரியேஷன் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த 125 கெப்பாசிட்டி ப்ராப்ளம் இருக்கும். நம்ம வந்து இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபில்ட்ரையும் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதில் இருந்த மெயின் ஃபில்டர் 220 40 வோல்ட் வந்து நம்ம கெப்பாசிட்டி வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. 470 35 வோல்ட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து இதோடைய வோல்டேஜ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 வோல்ட்டு தான் இருந்துச்சு. இப்போ வந்து கெப்பாசிட்டியில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டியில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 17.4 வோல்ட் இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 வோல்ட்டு தான் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த சர்க்யூட்டு ஒர்க் பண்ணக்கூடிய வோல்டேஜ் வந்து லோவாக இருக்கிறனால உங்களுக்கு சர்க்யூட் வந்து வேலை செய்யாது, உங்களுக்கு அவுட்புட் வராது. இப்போ 14 வோல்ட்டு 17 வோல்ட் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் டிலே வந்து கரெக்டாக வேலை செய்யும். இப்போ டைம் டிலே வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து டைம் டிலே வோல்டேஜ் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சர்க்யூட் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மெயினாக வந்து ஸ்டெபிளைசர்னு வரும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம மெயின் ஃபில்டருமே இன்புட்டு ஏசி வோல்டேஜ் செக் பண்ணிவிட்டு தான் அடுத்த ப்ராசஸே பண்ணணும். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வரல அப்படிங்கும் போதே வந்து நீங்கள் வோல்டேஜ் தான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதேமாதிரி இந்த ரிலே ஆன் ஆஃப் பண்ணும்போது லைட்டாக சவுண்டு வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த 4725 கெப்பாசிட்டர் வந்து சேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து அவுட்புட் வந்து 3 to 4 மினிட்ஸ் கழித்து தான் வரும். இது கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. டைம் டிலே கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகி உங்களுக்கு 5 வோல்ட் போகும்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து வந்துடும். நம்ம இதை அவுட்புட் வந்ததுக்கப்புறம் வோல்டேஜ் வந்து நம்ம
டைம் டிலே முடிஞ்சு அவுட்புட் வந்து வந்துருச்சு. நம்ம உடைய அவுட்புட் வோல்டேஜ் வந்து பார்க்கலாம். 220 வோல்ட் வந்துருச்சு. டைம் டிலே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்துருச்சு. நம்ம இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டெபிலைசரும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம ஃபால்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ரெடி பண்ண முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இனிமேல் போடக்கூடிய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.